தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கக்கூடிய போக்குவரத்து துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீல்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். 10ஆம் வகுப்பு மட்டும் இல்லாமல் 11-12 டிப்ளமோ, ஐடி ஆர் எனி டிகிரி இதில் எது படித்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களோட 10ஆம் வகுப்பு முடித்த சர்டிஃபிகேட்டை வச்சே இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஆல் கேண்டிடேட்டுமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். காலியிடங்களை பொறுத்தவரை 3274 காலியிடங்கள் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3200 காலியிடங்கள் அவைலபிளாக இருக்குது அப்படின்னும் போது அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு எல்லாமே இந்த ஜாப்க்கு கம்பல்சரி அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒன் டைம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கனாலே போதும், நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த ஜாப்பில் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள். இதில் என்ன பணி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 2 பணிகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நடத்துனர் பணி. ஸோ பேருந்தை பொறுத்த வரைக்கும் டிரைவர் அண்ட் கண்டக்டர் இவங்க 2 பேர் தான் வந்து இருப்பாங்க. ஸோ டிரைவருக்கும் எடுக்கிறாங்க அண்ட் கண்டக்டருக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. இந்த ஜாப் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். தமிழகம் முழுவதும் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்கள், பெண்கள் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் 3 பேருமே 3ஆம் பாலினத்தன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களா இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள், உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அந்த ஜாப் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து கிளியராக வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணுற சொல்கிறோமோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா சாலை போக்குவரத்து நிறுவனத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஆர்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஓட்டுநர் அண்ட் நடத்துனருக்கான வேலைவாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பதவியின் பேர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் போஸ்டிங் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. உங்களோட ஊரில் இருந்துக்கிட்டே இந்த ஒர்க்கை நீங்கள் முடிச்சுட்டு சாயந்தரம் நைட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கே போய்க்கலாம். ஸோ பாருங்கள் என்னென்ன மண்டலங்கள் வருது அப்படின்னா என்னென்ன இது வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விழுப்புரம் மண்டலம் இருக்குது, கும்பகோணம் மண்டலம் இருக்குது, சேலம் மண்டலம் இருக்குது, திருநெல்வேலி மண்டலம் இருக்குது, மதுரை மண்டலம் இருக்குது, கோவை மண்டலம் வந்து இருக்கு. ஸோ அந்த விழுப்புரம் மண்டலத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் என்னென்ன அந்த மண்டலத்துக்குள்ள என்னென்ன ஊர்கள் வருது அப்படின்னா விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், கடலூர், திருவண்ணாமலை வருது. 322 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. கும்பகோணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணம், நாகப்பட்டினம், திருச்சி, காரைக்குடி, புதுக்கோட்டை, கரூர் வருது. டோட்டலாக 756 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் அண்ட் தருமபுரி அவைலபிளாக இருக்கு. 486 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, ஊட்டி, திருப்பூர் வந்து வருது. இதில் மொத்தமாக 344 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. மதுரை மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் இருக்குது. டோட்டலாக 322 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி மொத்தமாக 362 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஜாப் போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டுமே போதும், ஈஸியாக அந்த ஜாப்க்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட் இந்த சைட் தான். இந்த சைட் கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். உங்கள் மொபைல் மூலமாகவே உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டோட லிங்க் நெக்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தனித்தனியாக லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை ப்ராப்பராக கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளையும் பண்ணிக்கலாம், நோட்டிஃபிகேஷன் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு சேலரி ஏர்ன் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஜாப்போட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கீழே லிங்க் வந்து நோட்டிஃபிகேஷன் பக்கத்துலேயே அப்ளை லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஏரோ மார்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இதில் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களோ அது எந்த ஊர் அப்படின்றத இதில் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு மண்டலம் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதில் எந்த மண்டலத்தில் வரீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு மதுரை அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது மதுரை? ஓகே, மதுரையில் பார்த்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மதுரை, திண்டுக்கல், விருதுநகர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மதுரையில் இருக்கீங்களா, எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட நேம், இந்த இடத்துல உங்களோட ஃபாதரோட நேம், இந்த இடத்துல நீங்கள் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்றத நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் நேமும் உங்களோட ஃபாதர் நேமும் நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருப்பீங்களா, ஸோ எஸ்எஸ்எல்சி முடிக்கும் போதே உங்களோட டிசி மார்க் ஷீட்டில் என்ன நேம் உங்கள் நேம் இருக்கோ, என்ன உங்களோட ஃபாதர் நேம் இருக்கோ அதை தான் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேர் 12th காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு சொல்லி மாற்றுவாங்க, இல்லை சில பேர் நேமே சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படிங்க சேஞ்ச் பண்ணியிருந்தாலுமே சரி, உங்களோட 10th அதாவது எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு என்ன நேம் இருக்கோ அந்த நேமும் உங்களோட ஃபாதர் நேமும் வந்து ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இதில் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதே மொபைல் நம்பரை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் உங்களோட ஃபேமிலி இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மொபைல் நம்பர் இங்கே நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு அதே இமெயில் ஐடி இங்கே நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது மேலே வச்சு டிக் மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இதை வந்து நீங்கள் டிக் மார்க் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வாட்ஸ்அப் மூலம்லாம் தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் டிக் மார்க் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் உங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய முகவரி, இந்த பாக்ஸில் உங்களோட நிரந்தர முகவரி வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட நிரந்தர முகவரியும் தொடர்பு கொள்ளக்கூடிய முகவரியும் சேம் அட்ரஸ் தான் அப்படின்னா இந்த 2 பாக்ஸ்லையும் சேம் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களோட நிரந்தர முகவரி வேற ஊரும், நீங்கள் இப்போ நீங்கள் இருக்கிறது வேற ஊரும் அப்படின்னா இது ரெண்டையுமே நீங்கள் தனித்தனியாக கொடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸில் உங்களோட அட்ரஸ் கொடுங்க. இந்த இடத்துல உங்களோட சிட்டி, இந்த இடத்துல உங்களோட ஸ்டேட்டு, இதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்டேட்டு, இதை கிளிக் பண்ணி உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க. இதை கிளிக் பண்ணி உங்கள் பின்கோடு என்னவோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட பிறந்த இடம் எதுவோ அதை கொடுத்துட்டு எந்த மாவட்டம் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட பிறந்த தேதி, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவர் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கம்யூனிட்டியோட சர்டிஃபிகேட்டோட நேம் என்ன, அது என்ன இது தெரியும், அதாவது உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரியுமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. தெரியும் அப்படின்னா எஸ் அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்தியன் சிட்டிசனான்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் படித்ததுக்கான நீங்கள் எங்கே படிச்சிங்க அப்படின்ற விஷயங்களை வந்து கேட்பாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனு, உங்களோட எஸ்எஸ்சி படித்த மார்க்கு, அதோட சர்டிஃபிகேட்டோட நேமு, அப்புறம் எந்த இயர் நீங்கள் படித்து முடிச்சிங்க, உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் என்ன, அது டிரைவிங் லைசன்ஸோட நேமு, வேலிடிட்டி எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குது, அவங்களோட பேட்ச் நம்பர், ஸோ அந்த மாதிரி காமனான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயே வந்து இருக்கும். இந்த இடத்துல இங்கிலீஷ் இருக்கும், அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒன் டைம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ ஒன் டைம் நீங்களும் ஒன் டைம் படித்து பார்த்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட உயரம் என்ன இருக்கணும், உங்களோட வெயிட் என்ன இருக்கணும், உங்களோட ஐடென்டிட்டி மார்க் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு ஏதாவது தழும்புகள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கணும். என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்றத நீங்கள் ப்ராப்பர் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு இந்த கேட்டகரியில் கீழ்கண்ட இனங்களில் தகுதியற்றவரை செய்யவும், ஸோ தகுதியானவற்றை செய்யும் அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் பண்ணியிருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் வேணா, ஸோ அந்த மாதிரி எதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லை ஏதாவது நீங்கள் வரீங்க அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழில் தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எதையுமே நீங்கள் சூஸ் பண்ண வேணாம். ஸோ ஃபைனலாக கீழே வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்றத கொடுத்த உடனே நீங்கள் ஃபில் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே ஒரு டாக்குமெண்டேஷனாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் ஒன் டைம் வெரிஃபை பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 21/4/2025 ஓகேவா, மதியம் 1 மணி. ஓகேவா, 21/4/2025 மதியம் 1 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும்.